ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதுவரை இந்த லாஸ்ட் ஸ்டோன் கார்வரில் இந்த ப்ரோஸில் நம்ம ஸ்டோரி வந்து பார்த்துட்டோம். இதில் 3 செக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. 3 செக்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கு பின்னாடி உள்ள புக் பேக் பார்த்தோம். இப்போ வந்து அது கண்டினியூஸாக நெக்ஸ்ட்டு இருக்கிற ஒக்காபுலரி அதுக்கப்புறம் இருக்கிற நம்ம புக் பேக்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? பேஜ் நம்பர் 121 எடுத்துக்கோங்க. இதில் தான் வந்து இந்த ஒக்காபுலரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து புக் பேக் எக்ஸசைஸ். இதில் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டான இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட், ஒர்க் இன் pairs. Arrange the words in alphabetical order. Find the meaning of the words from the dictionary and fill in the blanks. அதாவது நமக்கு கீழே வந்து ஒரு 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மீனிங்ஸ் வந்து நம்ம எழுதணும், கண்டுபிடிச்சி எழுதணும். இதுதான் வந்து நம்மளோட ஒர்க். ஓகேவா? ஃபஸ்ட்டு இக்பானா, அப்ளிக்யூ, ஆர்கமி, காலிகிராஃபி, டப்பஸ்ட்ரி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஆன்சர் வந்து அப்ளிக்யூ. ஃபஸ்ட், இதோட மீனிங் என்னென்னா ஆர்னமெண்டல் நீடில் ஒர்க். அதாவது ஊசி இருக்குல்ல, ஊசியை வச்சு நம்ம துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஊசியை வச்சு பண்ணுற ஒரு ஆர்னமெண்டல் ஒர்க்கை தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? தென் செகண்ட் வந்து காலிகிராஃபி. இது என்ன அப்படின்னா டெக்கரேட்டிவ் ஹேண்ட் ரைட்டிங். அதாவது நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கணும், அதை வந்து அழகாக எழுதுறது தான் காலிகிராஃபி. இப்போது பென்னு கூட காலிகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென் இருக்குது. அதோட ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதோட நிப்பு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு 8 நீடில் வந்து டிஃப்ரெண்ட் நீடில்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து நம்ம ஹேண்ட் ரைட்டிங் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வரதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அதை தான் நம்ம டிஃப்ரெண்ட் ஹேண்ட் ரைட்டிங், அதை தான் டெக்கரேட்டிவ் ஹேண்ட் ரைட்டிங். நம்ம ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா காலிகிராஃபி. தென் இக்பனா ஆர்ட் ஆஃப் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட். அப்படின்னா ஒரு ஃப்ளவரை அரேஞ்ச் பண்ணி ஒரு ஆர்ட் மாதிரி க்ரியேட் பண்ணுறது, அதுதான். தென் ஃபோர்த்து வந்து ஆர்கமி. அப்படின்னா ஆர்ட் ஆஃப் பேப்பர் ஃபோல்டிங். அதாவது பேப்பரை ஃபோல்ட் பண்ணி நம்ம ஒரு ஆர்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது. நம்ம சின்ன பிள்ளைங்க நம்ம ஸ்கூலில் வந்து விளையாடுவோம்ல, பேப்பரை ஃபோல்டு பண்ணி கொக்கு பண்ணுவோம், கப்பல் பண்ணுவோம், அப்புறம் பர்ஸ் பண்ணுவோம், கூடை, இந்த மாதிரி பண்ணுறோம்ல, இதுதான் வந்து இப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து லாஸ்ட் ஒன் வந்து டஃபஸ்ட்ரி. அப்படின்னா எம்ப்ராய்டரிங். அப்படின்னா எம்ப்ராய்டரிங் உங்களுக்கு தெரியும், சாரியில் வந்து எம்ப்ராய்டரிங் போட்டிருப்பாங்கல்ல, பூ அதாவது ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் எம்ப்ராய்டிங்காக போட்டிருப்பாங்க, அதுதான் வந்து எம்ப்ராய்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு மேட்ச் த டூல்ஸ் வித் ஆர்ட் ஃபார்ம்ஸ். ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம வந்து ஆர்ட் ஃபார்ம்ஸை வச்சு டூல்ஸை வச்சு நம்ம ஆர்ட் ஃபார்மை வந்து மேட்ச் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹேமர் அண்ட் செசல். ஹேமர்னால் என்னது, செசல்னால் என்னது, இந்த லெசனில் ப்ரோஸில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஹேமர் செசல்னால் என்னது, சுத்தியல், உளி அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இது வந்து நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம், ஸ்கல்ப்சர். ஓகேவா? ஸ்கல்ப்சர் இஸ் ஃபஸ்ட் ஆன்சர். தென் பெயிண்ட் ப்ரஷ் அண்ட் பேலட்டி. அப்படின்னா ப்ரஷ் வந்து பெயிண்ட் ப்ரஷ் வந்து நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், பெயிண்டிங். ஓகேவா? தென் மோல்ட் அண்ட் ரோல் பின். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அதாவது களிமண், அதாவது மண் சொல்லலாம். அதுக்கப்புறம் ரோல் பின், அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை பிசைஞ்சு என்ன பண்ணுவோம், பாட்ரி. ஓகேவா? தென் சிசர்ஸ் அண்ட் பேப்பர். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், பேப்பர் சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், நமக்கு இன்னும் 2 இது இருக்குது. எம்ப்ராய்டரிங் கண்டிப்பாக பண்ண முடியாது. தென் கொலேஜ் தான் பண்ணுவோம். ஓகேவா? தான் ஆன்சர். த நீடில் அண்ட் த்ரெட் எம்ப்ராய்டரி. எம்ப்ராய்டரிக்கு வந்து நம்ம நீடில் அண்ட் த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் 122. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிசனிங். இதில் லிசன் டு த டீச்சர்ஸ் ரீடிங் அண்ட் பேசேஜ், ரீட் த கொஸ்டின் given below, then listening to the passage again and complete the responses. இதை வந்து ரீட் த பேசேஜ் கொஞ்சம் ரீட் பண்ணிவிட்டு இதை ரீட் பண்ணி இதில் வந்து நம்ம ஆன்சர் வந்து போட போகிறோம். ஓகேவா? இதில் வந்து உங்கள்கிட்ட புக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த மேலே ஸ்கேனர் கொடுத்துருக்காங்கல்ல, அதை ஸ்கேன் பண்ணி அதில் உள்ள பேசேஜை வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். மதுபனி பெயிண்டிங்ஸ் ஆர் ஃப்ரம் டேஷ் ஸ்டேட். என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா பீகார். தென் மதுபனி பெயிண்டிங்ஸ் were originally done on walls.
ஆன்சர் வந்து walls. Then third one, this painting has a international recognition. Yes or no? Yes. ஓகேவா? Then fourth one, Delhi Hat is a tourist place or craft bazaar. இதில் வந்து ஆன்சர் என்ன பண்ணால் craft bazaar. ஓகேவா? Then last one, Madhubani painting can also be a career. ஓகேவா? இதில் மேலே கொடுத்துருக்குறாங்கல்ல இந்த ஸ்கேனரை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேசேஜ் கிடைக்கும். நீங்கள் அதை பார்த்து அடுத்து உள்ள அந்த ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஆன்சர் வந்து பண்ணுங்கள். இதுதான் ஆன்சர். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். இது வந்து பேஜ் நம்பர் 123 இருக்குது. பிக்டோகிராமர். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். இதுக்கு பேசிக்காக இருக்கிறது ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். இது வந்து த டாக் சூ த ஷூ. மீனிங் என்னென்னா டாக் வந்து ஷூவை வந்து சூ பண்ணுது. அப்புறம் தென் ரெண்டாவது பிக்சரில் ஷூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டாக் அடித்த அந்த துளி அந்த பீஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. த ஷூ இஸ் சூட் பை த டாக். அதாவது இந்த ஷூ வந்து சவிக்கப்பட்டிருக்கு, பிக்கப்பட்டிருக்கிறதுனால நம்மளோட டாக்னால. தென் செகண்ட் பிக்கில் மை மதர் ஹேஸ் மேட் அ கேக். அம்மா வந்து என்னோட மெயின் கேரக்டர் என்னது மதர். ஸோ மெயின் கேரக்டர் மதர் ஃபஸ்ட்டு போட்டு மதர் ஹேஸ் மேட் அ கேக். தென் செகண்ட் உள்ள எ கேக் ஹேஸ் பீன் மேட் பை மை மதர். என்னோடய கேக்கு வந்து எங்கள் அம்மாவால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், த கேட் இஸ் சேசிங் த ரேட். இந்த ஃபஸ்ட்டு நம்ம கேட்டை வச்சு சொல்கிறதுனால கேட் வந்து ரேட்டை விரட்டுறதுனால சேஸ் பண்ணுறதுனால கேட் இஸ் சேசிங் த ரேட்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பீக்கில் நம்ம ரேட்டை ஃபஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னா த ரேட் இஸ் பீயிங் சேஸ்டு பை த கேட். பூனைனால் துரத்தப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இந்த ஆக்டிவ் வாய்ஸ் த சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம் தி ஆக்ஷன். சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்ஷனும் செய்யும். அதாவது ஃபஸ்ட் அந்த மெயின் திங்க் பர்சனாக இருக்கட்டும், அதாவது உயிருள்ள பொருள் ஆப்ஜெக்ட், அந்த ஃபஸ்ட்டு உள்ள சப்ஜெக்ட் அதாவது பொருள் முதல்ல கொடுக்குற நம்ம நேம். இந்த இப்போ டாக்னு எடுத்துக்கிட்டோன்னா டாக் சூ பை இது ஷூன்னு இல்லை ஃபஸ்ட் இதில் பார்த்தோம்ல. அப்போ டாக் வந்து மெயின் திங், நெக்ஸ்ட் இதில் மதர், தென் அதில் வந்து கேட்டு. ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது, எது செய்யுது, அதுதான் வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேவா? தென் வந்து சப்ஜெக்ட் ரிசீவ்ஸ் த ஆக்ஷன். பேசிவ் வாய்ஸ் அப்படின்னா ரிசீவ், அந்த கேக் அப்படின்னா செய்யப்பட்டது, அதாவது நான் செய்யப்பட்டிருக்கு, வேறு ஒருத்தரால் தான் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து பேசிவ் வாய்ஸ். இப்போது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போது அம்மா வந்து கேக் செஞ்சாங்க அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ். எதனால் செய்யப்பட்டது, கேக் வந்து அம்மாவினால் செய்யப்பட்டது, இப்படி அந்த சென்டென்ஸை கொடுக்கறது வந்து பேசிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பை அப்படிங்கிற வேர்டு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கேக் ஹேஸ் பீன் மேட் பை மை மதர், அதுதான் அம்மாவனால் செய்யப்பட்டது அப்படிங்கிறதுனால பை வந்து கண்டிப்பாக வரும். ஓகேவா? இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் வேரியேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். தென் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து சென்டென்ஸ் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம சென்டென்ஸாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். சைலன்ஸ் பின்னாடி ஆன்சர் கொடுத்துருக்கேன். சைலன்ஸ் ஷுட் மெயின்டைன்ட் இன் லைப்ரரிஸ், ஹாஸ்பிட்டல் எட்ஸெட்ரா. நம்ம வந்து எங்கே அமைதியாக இருக்கணும், ஹாஸ்பிட்டல் லைப்ரரிஸில் வந்து அமைதியாக இருக்கணும். தென் செகண்ட் ஒன், கார்ஸ் ஷுட் நாட் பார்க்ட் இன் நோ பார்க்கிங் ஏரியா. நம்ம வந்து நோ பார்க்கிங் ஏரியாவில் வந்து நம்ம காரை வந்து பார்க் பண்ணக்கூடாது. தென் கிளீன்னஸ் அப்படிங்கிறது வந்து ஷுட் போட்டு தேர்ட் ஒன் வந்து ப்ராக்டிஸ் அட் ஹோம் ஆஸ் வெல் அஸ் இன் பப்ளிக் பிளேசஸ். நான் வந்து எல்லாத்தையும் பிளேசஸை வந்து நல்லா க்ளீனஸாக வச்சுருக்கணும். கிளென்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரியா? கிளென்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும், வச்சுருக்கணும். க்ளீனுக்கு தான் நம்ம அதை வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த மாதிரி இல்லை சென்டென்ஸில் வரும்போது ப்ரொனவுன்சியேஷன் வந்து வேரியேஷன் ஆகும். கிளென்னஸ். தென் ஃபோர்த் வந்து செல்ஃபோன் ஷுட் நாட் யூஸ்ட் இன் பெட்ரோல் பங்க்கில் வந்து செல்ஃபோன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. தென் ஜங்க் ஃபுட் ஷுட், ஓகேவா? ஜங்க் ஃபுட் ஷுட் அவாய்டட் ஆஸ் இட் இஸ் பேட் ஃபார் ஹெல்த். அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் லாஸ்ட் ஒன்
அப்படின்னா ஸ்வீட்ஸ் அப்படிங்கும்போது ஸ்வீட்ஸ் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, வந்து நம்ம டீத்தில் வந்து கேவிட்டி கொடுக்கும். அதான் ஸ்வீட்ஸ் ஷுட் அவாய்டட் ஆஸ் தி கர்ஸ் கேவிட்டிஸ் அண்ட் டூத் ஏக் அப்படின்னா பல்ல வந்து நம்ம பல்ல சொத்தையாக்கும். ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதை ரீட் பண்ணி நம்ம வந்து இப்போ ஆன்சர் எழுதணும். நம்ம வந்து ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் என்னென்னு பார்த்தோம். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதில் எழுத போகிறோம். அதுக்கப்புறம் ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் பேராகிராஃபில் பார்த்தோம் அப்படின்னா, பீப்புள் ஆஃப் சைனா ப்ரொடியூஸ்ட் பேப்பர் ஃப்ரம் வுட். சைனீஸ் வந்து பேப்பரை வந்து வுட்லேருந்து க்ரியேட் பண்ணுறாங்க. தே மிக்ஸ்டு வாட்டர் வித் ஃபைப்ரஸ் ஆஃப் வுட் அண்ட் dirty it until they become a soft wet pulp. அப்படின்னா அவங்க வந்து அந்த ஃபைப்ரஸ் அப்படிங்கிற ஒரு மரத்தை வாட்டரில் போட்டு நல்லா நல்லா அது கூல் ஆகி வரத்தட்டும் அதை வந்து அதில் இது பண்ண வைக்கிறாங்க, அதில் நனைச்சி வச்சுருக்குறாங்க. they use this pulp to make paper. அந்த பல்ப், அதாவது மரம் வந்து ரொம்ப நாள் கிடந்துனா ஒரு மாதிரி சவன்னு அழுகி போக ஆரம்பிக்கும்ல, அந்த தண்ணியில் இருந்து ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஆகும்போது அந்த ஒரு மாதிரி கம்மு மாதிரி இருக்கும். அதை தான் வந்து பேப்பர் செய்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. The Chinese invented this method of paper making in 2nd century BC. அதாவது 2nd centuryயில் வந்து இவங்க வந்து இந்த இன்வென்டரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. Later Egyptians used papyrus plants to make paper. Then அவங்களுக்கு அப்புறம் வந்து எகிப்தியன்ஸ் வந்து இதை வந்து பிளான் பண்ணி அவங்க பைப்ரஸ் அப்படிங்கிற ஒரு மரத்தை வந்து பிளான் பண்ணி ஒரு செடியை அதிலிருந்து பேப்பர் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தென் சென்டென்ஸ் பார்க்கலாம். பேப்பர் டேஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் வுட். இது வந்து ஃபுல்லாகவே பாஸ்ட், எல்லாமே முடிஞ்சது தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம இதில் பேப்பர் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து வாஸ் அப்படிங்கிற பாஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா லாஸ்ட் வந்து ஈடி சேர்த்துக்கணும். வாஸ் produced from wood. Paper was produced from wood அப்படின்னு சொல்லிட்டு போகணும். தென் ஃபைப்ரஸ் ஆஃப் wood from trees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 இது கொடுத்துருக்காங்க நமக்கு. ஃபைப்ரஸ் ஆஃப் woods from trees 2 கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம வேர் அப்படிங்கிறத போடுவோம். சிங்குலர் அப்படின்னா வாஸ், ப்ளூரல் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வேர் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் இப்போது சிங்குலர் ப்ரெசன்ட் அப்படிங்கும்போது இஸ்ஸு, பாஸ்ட் அப்படிங்கும்போது இஸ் வந்து வாஸாக மாறிடும். அது மாதிரி ப்ளூரல் வந்து சிங்குலர் அப்படின்னா ஆராக இருக்கும், பாஸ்ட்டில் ப்ரெசண்ட்டில் ஆராக இருக்கும், பாஸ்ட்டுக்கு வரும்போது வேறாக மாறும். ஸோ இதில் வந்து வேர் மிக்ஸ்டு வந்து ஆல்ரெடி முடிஞ்சதுனால மிக்ஸ்டு, அதாவது செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ்டு அப்படின்ட்டு போடுவோம். ஓகேவா? தென் அடுத்ததில் வந்து லேட்டர் இட் வாஸ் ட்ரைடு டு மேக் பேப்பர். வந்து பேப்பர் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் பேப்பராக க்ரியேட் பண்ணுறாங்க. Then 4th one, this method was invented in 2nd BC in China. அதாவது செஞ்சுருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பைப்ரஸ் பிளான்ஸ் வேர் யூஸ்டு. இல்லை வேறு யூஸ்க்கு நமக்கு பேக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஆன்சர் என்ன வரும்? பிளான்ஸ் வர்றதுனால, பைப்ரஸ் பிளான்ஸ் வர்றதுனால வேர் யூஸ்டு பை எகிப்தியன்ஸ் டு மேக் பேப்பர். ஓகேவா? இதான் வந்து ஆன்சர். தென் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேசேஜ் சும்மா ஒரு மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சோப் எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸில் மிக்ஸ் த சோப் பவுடர் வித் 750 ml ஆஃப் வாட்டர் வித்தவுட் அலோவிங் இட் டு ஃபார்ம் லம்ப். தென் செகண்ட் ஒன், pour the mixture into a heavy bottomed vessel. Then bring it to a boil and stir to continuously. அது வந்து பாயில் பண்ணணும், கண்டினியூஸாக பாயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த சிம்மர் டு சோப் ஃபார் 5 minutes. அதுக்கப்புறம் அது வந்து 5 minutes வைக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் த சோப் இன்டு 4 சோப் பவுல்ஸ் அண்ட் சர்வ் கார்னிஷ் வித் ஃப்ரைட் கார்ன்ஸ். அப்படின்னா அது வந்து பவுல்ஸ், அதாவது இப்போ சோப்பு அப்படின்னா நமக்கு எந்த சோப்பு வேணுமோ அதுக்கு வந்து ஒரு சைஸ் நமக்கு தேவைப்படும். அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு இதில் ஊற்றி வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வச்சு நமக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கீழே வந்து நமக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். த பேக்கெட் இஸ் ஓப்பன்ட் அண்ட் த கண்டென்ட்ஸ் டேஷ் with 750 ml of water without allowed it is form lumps. The mixture dash into a heavy bottomed vessel. It
dash in low flame for 5 minutes. The soap dash into soap bowls and dash with fried corns. இது வந்து நம்ம பார்த்தோம்ல அந்த மைண்ட் மேப்பில் உள்ளது தான் நம்ம வந்து இப்போ சென்டென்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். த பேக்கெட் இஸ் ஓப்பன் அண்ட் தி கண்டென்ட்ஸ் அதுக்கப்புறம் டேஷ் நம்ம என்ன பண்ணுறோம் அதில் வந்து வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ contents are mixed with 750 ml of water. Then without allowing it to form lumps, ஓகேவா, then mixture dash into heavy bottom அப்படின்னா அதை வந்து அதாவது இது பண்ணுறோம், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம், நல்லா ரெண்டும் நல்லா கலங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம். இஸ் poured vessel. Then third one is it is stirred in low flame. இது வந்து நமக்கு அங்கே பாக்ஸ்லேயே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. 5 minutes வந்து நம்ம ஸ்ட்ரைவ் பண்ணணும். and then fourth one is transfer into soap. அதாவது அந்த அந்த நம்ம வைக்கும்போது அது வந்து transfer into soap bowls. அந்த சோப்புக்கு நம்ம என்ன ஷேப்பில் வரணுமோ அந்த ஷேப்பில் உள்ள பவுல்ஸ் வச்சுருப்போம், அதில் ஊற்றி வைக்கணும். ஸோ அதில் வந்து ஊற்றணும். and served his fried corns அப்படின்னா அதை வந்து ஒவ்வொரு இதுக்காக நம்ம ஊற்றி ஷேர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, அவ்வளோதான். இதுதான் வந்து நமக்கு இது வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்குற புக் பேக் எக்ஸசைஸ். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கள். பார்த்து பண்ணுறதை விட நீங்கள் மீனிங் புரிஞ்சு பார்க்காம செஞ்சு பாருங்கள். புக்கில் வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் புக்கில் நீங்கள் தனியாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.